ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னிமலை முருகன் கோயில். வாங்க கோயிலுக்கு போவோம். மலைக்கு பஸ் வழியாகவும் போகலாம். அந்த இருக்கிற 2 பஸ்ஸு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் நம்ம மலையும் போகலாம். மலையில் 2 வீலரு அலோவ் பண்ணுறாங்க, காரும் அலோவ் பண்ணுறாங்க. இன்னொரு வழி பார்த்திங்கன்னா படிக்கட்டு வழியாகவும் நம்ம நடந்து போகலாம். நம்ம படிக்கட்டு வழியாக நடந்து போய் தான் முருகனை தரிசிக்க போகிறோம். இங்கே இருக்கிற விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். விநாயகரை தரிசனம் பண்ணியாச்சு, அப்படியே மலை ஏற வேண்டியதான். வாங்க மலை ஏறுவோம். இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு. படிக்கட்டு வழியாக நடந்து போகிறவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், தயவு செய்து எல்லோரும் ஒரு வாட்ரு பாட்டில் வாங்கிட்டு போங்க. நாங்கள் அதுதான் வாட்ரு பாட்டில் வாங்கிட்டு போகிறோம். ஏன்னா இங்கே தண்ணி அங்கங்கே இருக்காது. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் தான் ஒரு பைப்பில் தண்ணி வரும். தயவுசெய்து எல்லோரும் வாட்ரு கேன் வாங்கிட்டு போயிருங்க. இந்த கோயில் ஈரோட்டிலேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. கோயில் முதல் படிக்கட்டில் சாமி இருக்குது. இங்கேயும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கோயில் 3000 வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சம் இருக்கும். அதேமாரி தான் இந்த கோயிலுக்கும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. நம்ம எல்லோரும் கேட்குற கந்த சஷ்டி இந்த சென்னிமலை கோயிலில் தான் முதல் முறையாக அரங்கேற்றம் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இங்கே நவக்கிரகங்கள் 8 தான் இருக்குது. 9வதாக முருகனை செவ்வாய் பகவானாக இருந்து வரும் பக்தர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் நீக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இங்கே ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களும் வந்து முருகனை தரிசனம் பண்ணால் குழந்தை பாக்கியம் உண்டாகும்னு சொல்கிறாங்க. திருமணம் ஆகாதவங்க வந்து சென்னிமலை முருகனை வந்து வேண்டிட்டு போனால் உடனே திருமணம் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. தீராத கடன் பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த சென்னிமலை முருகன் கோயிலுக்கு மொத்தம் 1320 படிக்கட்டுகள் இருக்குது. இங்கே டெய்லியும் காலையில் 8 மணிக்கு கோமாதா பூஜைக்கு காளமாடு தீர்த்தம் கொண்டு போகும். கோயில் அடிவாரத்தில் ஒரு தீர்த்த கிணறு இருக்குது. அந்த தீர்த்த கிணறுல ஐயர் 2 குடத்தில் தீர்த்தத்தை எடுத்து அந்த மாட்டில் கட்டி விடுவாங்க. ரோடு வசதி இருந்தும் கூட அந்த காளமாடு 1320 படிக்கட்டு ஏறி தான் அந்த தீர்த்தத்தை கொண்டு போகும். இங்கே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தான் அதிக பேர் வரதா சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமைலாம் வந்தேன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வருவாங்களாம். ரொம்ப நேரம் ஆகுமா, சாமி பார்க்கவே ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்தது என்னமோ ஞாயிற்றுக்கிழமை உச்சி மதியத்தில் மலை ஏறிட்டுருக்கோம்.
300வது படிக்கட்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் எத்தனாவது படிக்கட்டு நடந்து வரீங்கன்னு சொல்லிட்டு அங்கங்கே பெயிண்டில் கோயிலேருந்து எழுதி வச்சுருப்பாங்க. நம்மளை சென்னிமலை முருகன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தது இவர் தான். இவர் பேர் சுப்பிரமணி. அந்த முருகனே என்னை சென்னிமலைக்கு கூட்டிகிட்டு வரதா தான் நான் நினைக்கிறேன். வாங்க இவர் கூட சேர்ந்து பயணிப்போம். இவர் கூட சேர்ந்து தான் நம்ம இப்போ மலை ஏறிக்கிட்டுருக்கோம். ஏன்னா இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். நான் பழனி, திருச்செந்தூர் போயிருக்கேன். ஆனால் சென்னிமலை முருகன் கோயிலுக்கு இதுதான் முதல் முறையாக வரேன். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பம்சம் இருக்குது. அது என்னென்னா, வள்ளி தெய்வானைக்குன்னு தனியாக ஒரு கோயில் இருக்குன்னா அது இங்கே சென்னிமலை முருகன் கோயிலில் தாங்க. அவங்களுக்குன்னு தனியாகவே கோயில் உள்ளே வச்சுருக்காங்க. கேட்டனா கோயிலே போயாச்சு. இது போன ஏறியாச்சு கட்டிங்கண்ணா. சொல்லுவாராம் தண்ணி தூக்கிட்டு நடக்குது. நீ உன்னை தூக்கிட்டே நடக்க மாட்டேங்கிற. எனக்கு 2 பாட்டு தண்ணி விட்டுருந்தேன்னு எப்படி போயிருந்துருக்கணும். பேசுனேன் எங்க ஊருக்கு படிக்கட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. மலையில் ஏறம்ன்ற ஒரு இதே தோணலை. அவ்வளோ இதாக ரொம்ப லேசாக இருக்குது. மலையேறவு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. சென்னிமலை முருகன் கோயில் வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப வளருது. அதான் நேரத்தில் தான் தெரிஞ்சிருக்காரு. ஆமாண்ணா. மயில் எங்கண்ணா இருக்கு? எங்க? ஓ ஆமாம் ஆமாண்ணா ஆமாண்ணா. பழனி ஏறிட்டு தான் வந்துக்கிறேன். வாசம் வாசம் குடிச்சுக்கலாம். தண்ணி எடுத்து கொடுக்கலாம். அப்புறம் எல்லாம் முழுசாக முடிச்சு போனதுக்கு அப்புறம் இது என்ன கோயில்? இது ரங்கசாமி மண்டபம். இது ஒரு இது கோயில்னா ஒரு இது மாதிரி 800 படி
கோயில் பேர் எழுதி போட்டிருக்காங்களா? முத்துக்குமாரசாமி. நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு இடத்துல மட்டும்தான் பைப்பில் தண்ணி வரும், அங்கே குடிச்சிக்கலாம்னு. அந்த இடத்த இப்போ நம்ம நெருங்கி வந்துட்டோம். இப்போ நம்ம அங்கே தான் தண்ணி குடிக்க போகிறோம். ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம், கை கால் அலம்பிக்கலாம். இந்த ஒரு இடம்தான், கீழே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம். காலை கழுவுறதுக்கு நெறியும் மக்கள் பரவாயில்ல. ஓய், சென்னிமலை மலை ஏறிட்டு இருக்கிறேன். தண்ணி குடித்தாச்சு, ஒரு வழியாக ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணவும் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 1000 படிக்கிட்டு வந்துட்டோம். நம்ம கோயில் நெருக்கி வந்துட்டோம். அதுக்கு சாட்சி பார்த்திங்கன்னா இந்த வேல் தான். வேல் நம்மளை வரவேற்கும் விதமாக நம்ம வேல் வந்து நம்மளை அமைஞ்சிருக்கு. நம்ம கோயிலை நெருக்கி வந்துட்டோம். ஆ 1200. நல்லா வெயில் வந்துட்டான். கடவுள் உட்காந்து போதியா அடிக்கடி
நீந்தா வா. நடா. இது யார் மாதிரி நான் இவ்வளோ ஏறிட்டேன். அவ்வளோதான், அந்த கொடிவார் போயிட்டு கோயில். எனக்கு அந்த வைப்பு ஆணி கொடுத்து தம்பி இத்தனை படிக்கலாம் முருகா. நிறைய இருக்குங்களா? ஆமாம், பழனி நிறையா இருக்குது. பின்னாடி அது ஒன்றும் செய்யாது. பின்னாடி ஒன்றும் செய்யாது. தண்ணி கேட்க கொடுங்க, நான் கொடு. கோயில் ராஜகோபுரத்துக்கு ஒரு வழியாக வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா குரங்குகள் அதிகமாக இருக்குது. அதே சமயம் கோயிலுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ராஜகோபுரத்தை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். படிக்கட்டு ஏறி வந்துட்டோம். இந்த பார்த்தீங்கன்னா சைடில் குரங்கு நிறையா இருக்குது. அந்த மரக்கட்டுலேயும் குரங்கு நிறையா இருக்குது. இங்கே கட்டண தரிசனம் 50 ரூபா. நாங்கள் பொது தரிசனம் தான் போக போகிறோம். உள்ள மொபைல் அலௌடு இல்லை. நாங்கள் முருகனை தரிசிச்சுட்டு அவங்க மீட் பண்ணுறோம். சென்னிமலை முருகனை பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தார். ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பார்த்துட்டு வந்துட்டு அருணகிரி நகர் எல்லாத்தையும் பார்த்தோம். இதில் ஏன் சொல்கிறேன்னா, நான் இந்த கோயிலில் வந்துட்டு 10 நிமிஷத்தில் சாமியை பார்த்தேன்னா எனக்கே அதிசயமாக இருக்குது. என்னால் நம்பவே முடியல. அவ்வளோ சீக்கிரத்தில் சாமியை பார்த்துட்டோம்.
சுற்றிட்டு வைக்க நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, வள்ளி தெய்வானைக்குன்னு தனியாக இங்கே கோயில் கட்டியிருக்காங்கன்னு. அது இங்கே தான், இதே தான், இந்த வழியாக தான் நம்ம வள்ளி தெய்வானை கோயிலுக்கு போகணும். மேலே போகணும். மேலே பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை சிலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வழியாக தான் கோயிலுக்கு போகணும், வள்ளி தெய்வானை கோயிலுக்கு. கோயிலை மறுபடியும் ஒரு சுற்றி வந்தாச்சு.
பஸ்லேயே போயிடுவான். கீழே போதா மேலே போதும். மலையிலேருந்து கீழே பஸ் வசதி இருக்குது. நாங்கள் சரி டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ்லேயே கீழே போயிடலாம்னு தான் நினச்சோம். பட் அங்கே இருக்கிற லைனை பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகுமோ என்னமோன்னு நினச்சிட்டு நாங்கள் மறுபடியும் படிக்கட்டுகளே கீழே இறங்குறதுக்கு பிளான் பண்ணோம். நீங்களே பாருங்கள். எவ்வளோ நேரத்தில் இறங்குன்னு பாருங்கள் 3:53. 3:53. எங்களுக்கு இறங்குறது ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த கோயிலில் வந்து ரொம்ப சந்தோஷம். சாமியை பார்த்தேன். ரொம்ப எனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. திரும்ப இந்த கோயிலுக்கு நான் இன்னொரு டைம் நான் திரும்ப வருவேன். கோயிலேருந்து கீழே பார்த்தோம்னா வியூ பாயிண்ட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. வியூவர்ஸ், மீண்டும் உங்களை நான் அடுத்த கோவிலில் சந்திக்கிறேன். Beep.